இவ்வுலகில் உலாத்தி கொண்டிருக்கும் அனைத்து மனைவிகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஏன் சமர்ப்பணம், எதற்காக சமர்ப்பணம் என்று இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்ககிட்ட கூறக்கொள்ள போறேன். கணவன் அண்ட் மனைவி இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கணவன்மார்கள் வெளியே போயிட்டு தரக்குறவா மனைவியை பத்தி பேசுறாங்க. இன்க்ளூடிங் மீ வித் மீ. நான் மட்டும் நல்ல பாய் கிடையாது, ஓகேவா? டீ கடை, கிரவுண்டு, சரக்கு அடிக்கிற இடம், எல்லா இடத்துலையும் போயிட்டு மனைவிகளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஏன் தான் நான் கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, இந்த சனி எதுக்கு தான் கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, சரியான பிசாசாக இருக்குது, ராட்சசமாக இருக்குது, ஏன் தான் லவ் பண்ணேன்னு தெரியல, கல்யாணமே ஏன் தான் பண்ணேன்னு தெரியலாம் பேசுகிறாங்க. ஆனால் மனைவிமார்கள் அந்த மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. பேசினாலும் யாருக்கிட்ட தான் பேசுவாங்க? அவங்க அப்பா அம்மா கிட்ட, அவங்க அக்கா தங்கச்சி கிட்ட, அவங்க அண்ணன் தம்பி கிட்ட தான் பேசுவாங்க. தோழிங்க கிட்ட பேச மாட்டாங்க. தோழிங்க கிட்ட பேசினா ஒழிச்சு கடாச்சிட்டு போயிடுவாங்க, வால் ஷூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கேரண்டியே கிடையாது. ஏன்னா தோழிகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு காலையில் கூட எங்கள் மாமியார் கிட்ட எங்கள் மனைவி, அம்மா அவருக்கும் எனக்கு சண்டே ஆயிடுச்சுமா, தொடப்ப கட்டையால் அடிச்சேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க என்னை அடித்தது செருப்பால். ஏன் சத்தியமாக செருப்பால் அடித்தாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்க முடியும் செருப்பால், நான் அவங்க சொல்லலை. அதுதான் மனைவிகள். அதனால தான் சக்கிலா சேச்சி அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, காண்டியா ஆட்டமும் ஆட, கஜரா கூட்டமும் கூட, குஜராத் குமரிகளாட, வீட்டுக்காரை தேடி நடக்க. புரியுதா உங்களுக்கு? மனைவிகளை காப்போம், மாமியார்களை ஒழிச்சு கடாசுவோம். இப்போ கூட நான் ஆளில் வீடியோ போடுவேன். நான் ஏன் பாத்ரூமில் வீடியோ போட்டுட்ருக்கேன்? என்னோட மனைவி நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஒரு பதட்டம் வருத்தியம் மாறல. அதனால தான் நான் இங்கே வீடியோ போடுறேன். அதுக்கு நான் அடிப்பாங்கன்னு சொல்ல வரல, ஒரு பதட்டமே போய் கிடக்கு, எனக்கு மாறல. அதனால தான் நான் இங்கே வீடியோ போடுறேன். புரியுதா உங்களுக்கு? சாப்பிட்டாங்க தட்டு எடுத்து வைக்கணும், நான் போயிட்டு வரேன்.